இடங்களில் தியானிச்சிருக்கோம், நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கி தேவ சமூகத்தில் 3வது வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் நம்ம ஒன்று கூட செய்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அவரை சோத்தரிக்கலாம். நான் பேசுறது கொஞ்சம் தெளிவாக கேட்குதா? தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமே. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, நம்ம நன்றியோடு சோத்தரிக்கிறேன். Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. உமக்கு நன்றி அப்பா. Hallelujah. இந்த வேலைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறேன். மகிமையின் தேவனாக கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்தரித்து உடைய பரிசுத்த சமூகத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துக்கிறோம். கர்த்தரோட ஆவியானவர் எங்களோட என்ன பேச சித்தமாக இருக்கீங்களோ நீங்கள் பேச அடியாள முழுவதும் தாழ்த்துக்கிறேன். உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய சித்தம் நிறைவேற உதவி செய்யுங்க. உங்களுடைய கருத்தின் ஆளுக்குள்ளே மீதியான வேலையை நான் ஒப்பு கொடுக்குறேன். எல்லா துதிகனமாக உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தை ஜெபிக்க தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை 3வது வார்த்தை குறித்து நம்ம அநேக நேரங்களை தியானிச்சிருக்கோம். இந்த வார்த்தையை கொடுக்கும்போது கூட நான் ரொம்ப யோசித்தேன். இது பராமரிப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க. 26வது வசனமும் 27வது வசனமும் வாசிங்க. அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு பேசின இந்த வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் சொல்லி பார்க்குறோம். நான் அநேக நேரங்களில் பல விதத்தில் யோசிக்கிறாள். ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி எதுக்காக கூப்பிடணும் அப்படின்னு, ஏன் அம்மான்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷமாக வளர்க்கப்பட்ட அவர் தாயை ஸ்திரீயேன்னு கூப்பிடுகிறார். முதலாவது அற்புதம் செய்த இடத்துல கூட நம்ம பார்க்குறோம், ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்படி அநேக காரியங்கள் ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதுன்னா அது நிச்சயமாக கர்த்தர் அதில் ஒரு பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அநேக ஒவ்வொரு வார்த்தை கூட வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தின் ஒரு உறுப்பாகிலும் அவமாய் போவதில்லைன்னு சொல்லி. ஆமென். வேதத்தில் ஒரு வார்த்தை கூட வீணாய் போகிறதில்லை என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாய் ஒரு ஆண்டவர் ஒரு நோக்கமும் ஒரு சித்தமும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் அவர் சொல்லுகிற வார்த்தை, ஸ்திரீயே அப்படின்னு சொல்லிட்டு அதோ உன் மகன் சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அதே போல் சீஷனை நோக்கி சொல்கிறாரு, அதோ உன் தாயின்னு சொல்லி. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் யார்? இதோ என் தாயும் என்னோட மகனும் என் சகோதரியுமாக இருப்பான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமானால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் உண்மையாய் கீழ்ப்படுகிறவர்களையே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் சகோதரியும் என் தாயுமாக இருக்கிறார்ன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறவர்களையே கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ என் சகோதரியும் என் தாயுமாக இருக்கிறாங்க என்று சொல்லி. அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அவர் தன்னுடைய தாயும் தனக்கு அன்பாய் இருந்த சீஷன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க 2 பேரையும் ஆண்டவர் பராமரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பை ஆண்டவர் சிலுவையில் செய்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலை யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும்னு. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட இயேசு கிறிஸ்து தான் செய்ய போகிற அந்த காரியத்தில் அந்த பராமரிப்பில் எவ்வளோ கவனமாக இருந்தார்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அவங்க எப்படியாய் கூட 2 பேரை குறித்து அநேக காரியங்களை வேதத்தில் வாசித்தேன்.
மரியாளை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதே போல் யோவானை குறித்து வேதம் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு குறித்து வேதத்தில் அநேக காரியங்களை கூட நான் ஆராய்ந்து பார்த்தேன். மரியாளை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அவள் மரியாள் எப்படிப்பட்டவளாக இருந்தா என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து வாசிங்க. வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். போதும், சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னோன்னே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்குங்களா பைபிளில்? இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டே இருந்தான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணு இப்படிப்பட்ட இந்த வார்த்தை கேட்டு கலங்கி நிற்கிறா. அது மாத்திரமல்ல, பின்னால் வசனங்களில் வாசித்தோம்னா தெரியும், ஆண்டவர் வார்த்தைக்கு அவர் பயப்படாதே என்று சொல்லி நீ தேவனது கிருபை பெற்றான் தேவதன் சொன்னதுக்கப்புறம் 38வது வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. மரியாள் பாருங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான்னு பார்க்குறோம். மரியாள் தன்னை ஆண்டவர் இடத்துல அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட இனி போய் அவர் தேவதூதன் யோசேப்பிட்ட பேசுவான்னு தெரியுமா மரியாளுக்கு? தெரியுமா? முன்னாலே தெரிஞ்சிருந்தாலும் இல்லை தேவதூதன் சொன்னானா? ரெண்டும் கிடையாது. ஆனால் என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி மரியாள் தன்னை என்ன பண்ணா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததை நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் கூட இதோ உன் மகன் என்று சொல்லி தேவனுடைய பராமரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றேன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? வாசிங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று ஹல்லேலூயா. தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்குறோம். அவருடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு சகோதரியும் எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறத நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருந்த போது அவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றவே இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வந்தான்னு சொல்லி. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள மனுஷனாய் அவதரித்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தை, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவருக்கு எப்படிப்பட்டவர்களாய் கூட காணப்படுவாங்களா, அவர் சகோதரியும் தாயுமாய் கூட காணப்படுவாங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய பராமரிப்பு, ஆண்டவர் மரியாளுக்கு
கொடுத்த அதே பராமரிப்பு, அதே போல் யோவானுக்கு கொடுத்த பராமரிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்தில் வாசிக்க போகிறோம் பாருங்கள். அவர் என்ன குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கார், அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். 5 காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர போதும். பாவத்தை 7வது வசனம் வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவர் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். போதும். ஆண்டவர் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பரிசுத்தமாக உள்ளவர்களாக கூட இருக்கணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம வேதம் தெளிவாக வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்க்குறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்குற அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு காரியம் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்தோத்திரம் செய்யும்படியாய் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 18ஆம் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க பாருங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி. எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் நான் ஸ்தோத்திரம் செய்வேன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு உபத்திரம், ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு வியாதி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஸ்தோத்திரம் செய்வேன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம அழுகையும் கண்ணீருமாக தான் இருப்போம். ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த காரியத்தை அனுமதிச்சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம், அவர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் கூட நம்ம காணப்படணும். அது 2வது, எல்லாவற்றிலும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு பண்ணுங்க, 2ஆம் அதிகாரம். அதே தான். வாசிங்க. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் வசனங்களை நம்ம வாசித்தோம்னால் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம ஏறெடுக்க வேண்டுமா? நம்ம இன்றைக்கி செய்கிறோங்களா? எல்லா மனுஷருக்காக நம்ம விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் தினம் நம்ம ஜெபிக்கிறோமா? அநேகர் எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் சொன்னால் ஏசப்பா அவருடைய பரிசுத்த கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஏசுக்கு ரத்தத்துக்குள்ளே என் குடும்பத்தை வைக்கிறேன், என்ன வைக்கிறேன், என் பிள்ளைகளை வைக்கிறேன், எனக்கு உண்டானது எல்லாத்தையும் வைக்கிறேன், அப்படி தான் ஜெபிப்போம். ஆனால் காலையில் உட்காந்து எல்லா மனுஷங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு யாராச்சும் ஒருத்தர் கை தூக்குங்க. நம்ம யாருமே நம்ம முதல்ல நம்மளுடைய பாதுகாப்பு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் அப்படிப்பட்ட காரியங்களை தினமும் எல்லா மனுஷருக்காகவும் அது சொல்கிறாரு. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்னு சொல்லிட்டு எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் அப்படியே செய்ய வேணுமா? அதுதான் கர்த்தருக்கு முன்பாய் நன்மையும் பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் பாருங்கள், நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் கூட காணப்படணும், எப்பொழுதும் சோதரிக்கிற பிள்ளைகளாய் கூட இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலும். அது மாத்திரமில்லை, எல்லா மனுஷங்களும் ரட்சிக்கப்பட நம்ம என்ன பண்ணணுமா? தினமும் விண்ணப்பங்களை சோத்திரங்களை நம்ம ஏறெடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா.
அடுத்தது இன்னொரு காரியம் கூட கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாருங்க. நம்ம எப்படிப்பட்டவர்களாய் கூட காணப்படணுமா? வேதத்தில் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எடுங்க. 36வது வசனம் வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறதுன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது பாருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணுகிற ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த சித்தத்தின்படி நம்ம செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? பொறுமையுள்ளவர்களாக கூட காணப்படணும். இந்த காரியத்தை குறித்து கூட இன்னும் இடங்களில் பார்க்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 2லேருந்து வாசிங்க. போதும் சிஸ்டர். பாருங்கள், நம்ம எப்படியாய் கூட பொறுமையாய் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது தேவனுக்கு முன்பாய் அவருடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லியும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்னுமே கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வாசித்தோமானால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன காரியம் செய்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை தேவனுக்கு முன்பாய் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படணுமா? பிரியமாய் கூட காணப்படணுமா? எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நல் மனதோடு கூட செய்யுங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2:17 கூட நம்ம வாசிக்கலாம். எந்த காரியம் செய்தாலும் சரி கர்த்தருக்கு முன்பாய் நம்ம மனப்பூர்வமாய் செய்யணும் சொல்லி. நான் ஆரம்ப நாட்களில் ரசிக்கப்பட்டு வந்தபோது சபையில் கூட சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க வரும்போது சாப்பாடு நல்லா செய்வீங்க நீங்கள், அதனால் சமைச்சு தருவீங்களான்னு கேட்பாங்க. நான் உடனே சரின்னு ஒத்துக்குவேன். யார் எந்த ஊழியக்கார சபைக்கு வந்தாலும் நான் சமைச்சு தருவேன். அப்போ நான் யோசிப்பேன், ஆண்டவரே ஊழியத்துக்கு அழைச்சிங்க, ஆனால் நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் கர்த்தருக்கு எதை செய்தாலும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு மனப்பூர்வமாக செய்யுங்கன்னு சொல்லி, நான் மனப்பூர்வமாக இந்த காரியத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை கூட நான் மனப்பூர்வமாக செய்தேன். கர்த்தர் அழகாக ஆசீர்வதித்தார். ஊழியத்தின் காரியங்களை கர்த்தர் ஆண்டவர் தாமே எல்லைகளை விரிவாக்கி கொடுத்தார். அநேக இடங்களில் கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறபடி நாம் எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு முன்பாய் பிரியமாய் கூட நம்ம செய்யணும்னு சொல்லி வேதத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் சித்தம்னா என்னன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க 5 காரியங்களை கூட நம்ம பார்த்தோம். மரியாளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுங்க. தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். தன்னை முழுவதுமாய் தேவனுக்குன்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இயேசு கிறிஸ்து அவளை பராமரிக்க எல்லா சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அவரோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் அவள் இதோ உன் மகன் என்று சொல்லி அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த பராமரிக்கிற காரியங்களை தேவன் செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வேதத்தில் ஒரு வார்த்தை கூட அவமாயோ வீணாகவோ போகிறதில்லன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன். ஆரம்ப நாட்களில் வேதத்தை வாசிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியாது.
புரியாத இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கும்போது நான் அதை பார்த்துருக்கேன். என் கண்களால் அந்த வார்த்தையிலேருந்து அக்கினி வரதை நான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தேவன வார்த்தை வேத புஸ்தகம் ஒரு நாளும் வெறும் வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் தேவனோட வார்த்தைன்னு சொல்லி ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு தான் இந்த வார்த்தைகளை கூட நான் எடுத்தேன். ஸ்திரீயே இதோ அதோ உன் மகன் அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமாக அதுலேயும் ஆண்டவர் ஒரு பெரிய சித்தத்தை வைத்திருக்கான்னு சொல்லி ஹல்லேலூயா. அன்னைக்கு அதே போல தான் மரியாளோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றும் போது அவருக்கு பிரியமாய் வேதம் சொல்லுகிறபடி அவருக்கு தாயாய் அவருக்கு சகோதரியாய் கூட நம்ம காணப்படுவோம். ஆமே சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அதே போல் யோவானை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யோவானை குறித்து வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அவன் அன்பான சீஷன் சொல்லி. அது மாத்திரம் இல்லை, அவன் இயேசுவோட மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவன் சொல்லி ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட வாழ்க்கை என்ன சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு என்ன போதிக்கிறாரு சொல்லி வேதத்தை குறித்து நான் ஆராய்ந்து பார்த்தபோது அவர் சொன்ன வார்த்தை யோவான் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம் எடுத்து வாசிங்க. போதும் சிஸ்டர். அவர் அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான் சொல்லி. யோவான் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு சொல்லி, அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அன்பாய் நேசிக்கிறவர். இயேசு அவன் அன்பாய் நேசித்த ஒரு மனுஷன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் கூட எத்தனை சீஷங்க இருந்தாங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கு? ஒருத்தருமே இல்லை, யோவானும் மரியாள் மாத்திரம்தான் இருந்தாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அவங்க எப்படியா தேவனுக்கு முன்பாய் பிரியமாக இருந்தாங்கன்னு சொல்லி தான் நம்ம இப்போ தியானிச்சிட்ருக்கோம். ஹல்லேலூயா. இதே யோவான் 21ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்கள். ம் 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 ஹல்லேலூயா. யோவானை குறித்து திரும்பவும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு கேட்கும்போது இயேசுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜன பண்டிகையில் அவர் மார்பிலே சாய்ந்துன்னு சொல்லி. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் அது யோவானுக்கு மாத்திரம்தாங்க கிடச்சிது. ராமன் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட யோவான் எழுதின அந்த வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு மாத்திரம்தான் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லை, யோவான் சுவிசேஷத்தில் அநேக காரியங்களை அவன் எழுதியிருக்கிறது நம்ம விதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோவான் எழுதியிருக்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் அறிந்தோமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி, அதனால் நாம் அறிவோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யோவான் எழுதின தெளிவான ஒரு காரியம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டாலே அவரை நாம் அறிஞ்சுக்குவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் அவர் கற்பனைகளை நான் கை கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? நாம் அப்படிப்பட்டவர்களாய் கூட காணப்படுறோமா? ஆண்டவருக்கு முன்பாய் நம்ம எப்படி இருக்கோம் பாருங்கள். இந்த 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம். ம் 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 இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் எழுதினது பாருங்கள். அன்பு குறித்து தான் அநேக இடங்கள் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லி. ஹல்லேலூயா. தெளிவாக யோவான் எழுதியிருக்காரு. அநேக இடங்களில் நான் பார்த்தேன். அவர் அன்பை குறித்து நிறைய இடங்கள் எழுதியிருக்காரு. இன்னுமாய் கூட 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் கூட 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு. அல்ல உண்மை
என் பிள்ளைகளே சொல்லிட்டு, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த அன்பு, அவரோட கற்பனைகளை கைக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் பிரதானமாய் சொல்லியிருக்கிற காரியம் கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 9, 10. ம் 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 பேசலாம். பாருங்கள், தெளிவாக ஆண்டு சொல்கிறாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லை, முக்கியமான ஆண்டு சொல்கிற ஒரு காரியம் 12வது வசனம் வாசிங்க. ம் ம் அதோட கற்பனை, பிரதான கற்பனை என்னன்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. தெளிவாண்ட சொல்லுகிற காரியம் பாருங்கள். அவர் எப்படி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு கூறுதலை குறித்து யாராச்சும் விலைக்கு சொல்ல முடியுமா? இயேசுவோடைய அன்பு நம்ம மேலே எவ்வளவா இருக்கிறதுன்னு யாராச்சும் விலைக்கு சொல்ல முடியுமா? ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன்னா தன்னையே கொடுக்குற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு ஏதாச்சும் இருக்குதுன்னு சொல்லுங்கள், கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் இயேசு கிறிஸ்து என் மேலே உங்கள் மேலே ஆண்டவர் இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். ஆமை சொல்லுங்களேன். அதே போல் ஒரு அன்பு பிறரையும் நேசின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த காரியத்தில் அவரை பிரதான கற்பனையாக முழு உள்ளத்தோடு அவரை நேசிக்கிறது, அதுக்கு ஒப்பான பிரதான கற்பனைன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அவர் எப்படி இருந்தாரோ அதே போல தான் நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்குறார். அது எழுதினது யார் பாருங்கள், யோவான். எப்பொழுதும் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான் சொல்லி. ஹல்லேலூயா. இந்த காரியமே தேவன் உங்களிடத்திலும் அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்குறார். எப்படி ஒரு மரியாள் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முழுசுமாக எப்போ கொடுத்தாலோ, இன்றைக்கும் அதே போல தான் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கோ, அவருடைய சித்தத்துக்கு நம்ம உண்மையாய் கூட கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாக அவருடைய பராமரிப்பு உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் வருங்க. ஒரு அமீன் சொல்லுங்களேன். அது மாத்திரம் இல்லை, யோவான் எவ்வளவாய் அன்பாய் நேசித்தார். அவர் நேசித்தது மாத்திரமில்லை, அவர் எப்படி நம்மை நேசித்தாரோ, தனியே ஒப்பு கொடுக்குற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு எதுவுமே இல்லை. சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம அநேக காரியங்களை கூட யோசித்தோமானால் அவர் சகல மகிமையும் வல்லமையும் உடையவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் அடிமையின் ரூபம் எடுத்துன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனாக இந்த உலகத்துக்கு பிறக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? கிடையவே கிடையாது. அவள் தேவ தூதர்களுக்கு இரக்கம் பாராட்டாமல் ஒரு இடத்துல பார்க்குறோம். அவள் தேவ தூதர்களுக்கு இரக்கம் பாராட்டலைங்க, விழுந்து போன லூசிபருக்கு இரக்கம் பாராட்டலை. ஆனால் நமக்காக, மனுஷனுக்காக, தமது சாயலாய் படைத்த மனுஷனுக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க இந்த உலகத்தில் மனுஷனாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் அதை அப்படியே விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளோ நல்லவர். அவருடைய அன்பை மாத்திரம் நம்ம அறிந்து கொண்டோமானால், அவருடைய இரக்கத்தை நம்ம ருசித்தோமானால், வேத வசனங்களை தியானிக்கும் போது எனக்கு ஒரு சில நேரங்களில் அந்த வசனங்கள் எப்படி இருக்குன்னா, உண்மையாலுமே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது என்னங்க ருசித்து பாருங்கள்னு சொல்லி சொல்லுங்கள். ருசித்து பாருங்கள். நம்ம எதை ருசிப்போம்? நம்ம சாப்பிட்ற பொருட்களை தான் ருசிப்போம். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கு ருசித்து பாருங்கள்னு சொல்லி. நான் அதிகமாக ஒரு நாள் வேதத்தை தியானித்து உக்காந்து இது என்ன சொல்லுது ஆண்டவரேன்னு கேட்டுட்ருக்கும்போது, அது முடித்த உடனே எனக்கு அப்படியே டேஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. என்ன ஆண்டவரே, லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆச்சரியமாக இருந்தது. அப்படியெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அதிகமான நேரங்களை தேவ சமூகத்தில் செலவிடணும். அவர் என்ன சொல்கிறார் கேட்க நம்மளோட காதுகளும் இருதயங்களும் திறந்திருக்கணும். அப்பொழுது மாத்திரம்தான் அவரை ருசித்து பார்க்குற அந்த அனுபவத்துக்குள்ளாய் கூட சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37வது வசனம் கூட வாசிங்க. நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம். ம் 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 ம்
ம் ம் ம் வாசிங்க. ம் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எந்த கற்பனை பிரதானமானதுன்னு சொல்லி. நாங்கள் நியாயப்பிரமாணத்தை நம்ம கை கொள்ளணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு, நியாயப்பிரமாணத்தை நம்ம கை கொள்ளணுமா வேண்டாம். யாராச்சும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதுனால நீதிமான் ஆகிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? கிடையவே கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறதுனால மாத்திரமே அவர் நீதிமானாக மாற்றப்படுகிறார் சொல்லி நம்ம வேணும் தெளிவாக சொல்லப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட அந்த கற்பனை பிரதான கற்பனைன்னு சொல்லி நம்ம சொல்லுகிறபடி அவர் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரை அன்பு கூறுது. இதுக்கு பிரதானமாக இருக்கிற கற்பனை என்ன அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஒரு இடத்துல நிறைய சொல்லல, நம்ம எத்தனை பேர் தெரிஞ்சிச்சோம்? நம்ம அடுத்த ஒன்றுமே இல்லை, நம்ம சொந்த சேனலை நம்மளால நேசிக்க முடியல, கூட பிறந்த சகோதர சகோதரியை நேசிக்க முடியல, பிள்ளைகளை நேசிக்க முடியல, கணவன் மனைவியை நேசிக்க முடியல. இப்படிப்பட்ட அன்பு குறைவு நிறைய இருக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்ம நல்லவனாக இருக்கும்போது நீதிமானாக இருக்கும்போது நேசிக்கலாம். யாராச்சும் உலகத்தில் சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. நான் நீதிமானாக இருக்கும்போது என் தேவன் என்னை நேசிச்சான்னு சொல்லி யாரும் சொல்ல முடியலாம்? கிடையவே கிடையாது. அவர் எப்போ நம்மளை நேசித்தார்? நம்ம பாவிகளாக இருக்கும்போது. அல்லையா? அவர் நம்ம பாவிகளாக இருக்கும்போதே நம்மளை நேசித்து நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்ம பார்த்து மரியாதை பார்த்து சொன்ன ஸ்ரீயே அதோ உன் மகன் சொல்லி நம்ம யோவானுக்கு சொல்றாரு, இதோ உன் தாய் சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பு விதத்தில் ஆண்டவர் கொடுத்தார். அந்த வார்த்தை சிலுவையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அந்த வார்த்தையின் வல்லமை அபிஷேகம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் வல்லமையின் அபிஷேகம் ஆனால் என்னன்னு பார்த்தோம்னா மரியாதைக்கு சொல்லப்பட்ட காரியம் வேதம் சொல்லப்பட்டிருக்கபடி அவன் எப்படியான சித்தத்துக்கு தேவ சித்தத்துக்கு அதை ஒப்பு கொடுக்க போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நாம தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்ய அவன் இறக்கவும் திரும்பி உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமே போல அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் சொல்லி அவருடைய பிரதான கற்பனை சொல்லி நம்ம இப்போ வாசித்தோம். அவருடைய பிரதான கற்பனை என்னவோ அந்த கற்பனை அவர் முதலாவது தேவனை வைப்போம். இரண்டாவது அவர் சொன்னது போல அவரது சாயலால் படைக்கப்பட்டார், அவருக்கு பிரியமாக கூட வேதம் சொல்லுகிற ஒன்று நேசிப்பது போல பிறரின் நேசி என்று சொல்லி நியாய பிரமாணங்களே இதுதாங்க. தீர்க்க தரிசனமும் இதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் சொல்லி பழைய ஏற்பாடு காலத்தில் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தான்னு சொல்லி வேதத்தை நாம் தெளிவாக பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனம் என்னங்க? இந்த வசனம் ராமே சொல்லுங்கள. ஹல்லேலூயா. இதுவே தெரியாமல் அநேகர் இன்னமும் என்ன பண்ணுறோம்? தீர்க்க தரிசனத்தை நாடி போகிறோம், இன்னும் அநேக காரியங்களை செய்கிறோம். இல்லவே இல்லை. வேத வார்த்தைகளுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு அவர் உண்மையாய் கூட நம்ம அடையும் போது தேவனுடைய பராமரிப்பு மரியாதைக்கும் எவ்வளவு மாற்றணுங்க உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியில் அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ உங்களை கொண்டு என்னை கொண்டு அவர் வைத்திருக்கிறார் எல்லா சித்தங்களையும் அவர் நிறைவேற்ற அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்த்தி தெய்வ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாமே. தகப்பனே, நேற்று நென்று மாறாதவரே, வானத்தை உண்டாக்கின சர்வ வலைகளவரே, அப்பா இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவரே எங்கள் மத்தியில் இடைப்பட்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உங்களுக்கு நன்றியோட நம்ம சோதரிக்கிறேன். ஆண்டவரே மரியாதை அப்பா அப்பா எந்த சூழ்நிலையை பார்க்கல, மனுஷங்களை பார்க்கல, ஆண்டவரே உலகத்தை பார்க்கல. இன்றைக்கு கூட கர்த்தாவே நாங்களும் கூட நீங்க எங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் மனுஷங்களை பார்க்காதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியா உடைய சமூகத்துக்குள்ள நாங்கள் தாத்துகிறோம். ஐயா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யோவானை போல ஆண்டவரே நீங்க எவ்வளவாய் நேசிச்சீங்க அப்பா. வேதம் சொல்லப்பட்டிருக்கு யோவானை குறித்து எனக்கு அன்பாய் சீசன் சொல்லி ஆண்டவரே நீங்க யாருக்கு அன்பாய் இருக்கிறீங்கிற வேதத்துல பார்க்கிறோம். உடைய கற்பனைகளை கை கொடுக்கிறதுல நீங்க அன்பாய் இருக்கிறீங்களே. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே கேட்ட வார்த்தைப்படி அப்பா பிரதான
கற்பனையா தகப்பன் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா மற்றவங்களை நேசிக்கிறவங்கள அப்பா மற்றவங்களுக்காக